நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம், பாண்டிச்சேரியிலேருந்து சந்திரா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், அதுதான் நல்லது. இந்த வைத்திய குறிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போது மலச்சிக்கலை பற்றி, பெரியவங்க சிறியவங்க எல்லாத்துக்கும் மலச்சிக்கல் இருக்கிறது இயல்பாக போச்சு. இப்போது அது முக்கியமாக வயசானவங்களுக்கு அப்படின்னா ரொம்ப தொந்தரவாக தான் இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன வைத்தியம்தான், ஆனால் கரெக்டாக செய்யணும். சரியாக செஞ்சேன்னா நான் மலச்சிக்கலை இல்லாமல் தவிர்த்துக்கிறலாம். அது இருந்தால் தானே நமக்கு செரிமானம் சரியாக இருக்கும், நல்லா சாப்பிட முடியும். வேண்டியதை எதாவது சாப்பிட்றதுக்குன்னா அது தேவை. மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் நம்ம தாராளமாக எல்லாமே சாப்பிட்லாம். எல்லாம்னா என்ன, நம்மளுக்கு தேவையானது எல்லாம் சாப்பிட்லாம். எல்லாம் சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, வளமாக இருக்கணும். இப்போ மலச்சிக்கலுக்கு தீர்க்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன? செம்பருத்தி பொடி, இலைப்பொடி, கொய்யா இலைப்பொடி, இது ரெண்டும் நம்ம தயாரிச்சுக்கலாம். முடியல அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம், அது தாராளமாக கிடைக்கும். வாங்கி சம அளவு, இப்போ 100 செம்பருத்தி இலை கிராம் அப்படின்னா அதே அளவு கொய்யா இலைப்பொடி, இது ரெண்டும் சம அளவு கலந்து வச்சுக்கிட்டு ராத்திரியில் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து 1 ஸ்பூன் அந்த பொடி ரெண்டும் சம அளவு கலந்து வச்சுருக்கிற பொடியில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. காலையில் நல்லா நம்மளுக்கு மலச்சிக்கல் சரியாகும். தொடர்ந்து 48 நாள் குடிக்க வேண்டியது இருக்கும். ஏன் 48 நாள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, 48 நாள்ன்றது நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி நினைக்க தேவையில்லை, இயல்பாகவே வந்துடும். அதுக்காக தான் இந்த 48 நாள் கணக்கு அப்படின்னு வச்சுருக்குறாங்க. 1 வாரம் 10 நாள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மருந்து இருக்கும், அதுக்கு சாப்பிடணும். ஒரு 48 நாள் என்னென்ன கணக்கு எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அது அளவு சாப்பிட்டா தான் நம்ம முழு பயனும் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கணக்கை வச்சு நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்ம அது தெரியாமல் 1 வாரம் சாப்பிட்டுட்டு 2 வாரம் சாப்பிட்டுட்டு போதும், அதுக்கு மேலே பொறுமை இல்லை, மாத்திரை மட்டும் நிறையா சாப்பிடுவோம் வருஷ கணக்கு. ஆனால் இந்த மாதிரி இதில் ரொம்ப அசால்ட்டாக அலட்சியப்படுத்துவோம். அதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. அந்த தப்பு பண்ணாமல் நம்ம அவங்க சரியாக 48 நாள் அப்படின்னா அது அளவாக அப்படி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் அது நான் கணக்கு வச்சுக்கிற வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். அது இயல்பாக அது பாட்டுக்க நம்மளுக்கு உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாமல் அதோட என்ன பலனோ அது கொடுக்கும். அதை கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம செய்யணும். ஒரு நாளுக்கு சிரமப்பட்டால் பரவாயில்ல, ஒரு 2 நாள் ஆகட்டும் 3 நாள் ஆகட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அந்த இதை சாப்பிட்டுட்டு வந்தால் தான் நம்மளுக்கு நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னு நம்ம தான் வேளாண்மைக்கு செய்யணும். இன்னொருத்தர் செஞ்சு தரணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க தேவையானதை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. செய்ய முடியல, செய்கிறதுக்கு ஆள் இருக்குது, செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்ககிட்ட செய்ய சொல்லி நீங்கள் குடிக்கலாம். தண்ணி தானே ஊற்றி கொதிக்க வச்சு ஈஸியாக நம்மளுக்கு சுலபமாக குடிச்சிடலாம். அதுக்கு பெரிய வேலையும் கிடையாது. அது நீங்கள் தேவையான ஒரு டம்ளர் தண்ணி 1 ஸ்பூன் பொடி அதை போட்டு நீங்கள் வடிகட்டி அப்படியே குடிச்சிருங்க. ராத்திரியில் குடிச்சிட்டு படுத்துருங்க. மலச்சிக்கலுக்கு அதே மாதிரி இன்னொரு
மிக மிக முக்கியமானது, அனைவருக்கும் தெரிஞ்சது, அனைவரும் சாப்பிடக்கூடியது என்னென்னா திரிபலா சூரணம். இது ரொம்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஒரு மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து வேறு எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு இப்போ அது வந்து தேனில் கலந்து குடிக்கணும். ஒரு சிலர் அது விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த இந்த கொய்யா, இந்த செம்பருத்தி பொடி வந்து அது அப்படியே குடிக்கிறது. அதனால் அது எல்லாம் குடிக்கலாம். ஆனால் தேன் வேணாம், இனிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதை விரும்ப மாட்டாங்க. தேன் கலந்து சாப்பிட முடியும் அப்படின்னா இந்த திரிபலா சூரண பொடியை அதே மாதிரி கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிக்கும்போது இந்த தேவையில்லாத தொடர்ந்து குடிச்சிங்கன்னா தேவையில்லாத வயிறு தொப்பையாக இருக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து இதையும் 48 நாள் குடிக்கலாம். இடைவெளி விட்டு அப்புறம் 48 நாள் தொடர்ந்து குடிக்க தேவையில்லை. 48 நாள் முடிச்சுட்டு அப்புறம் இடையில ஒரு மாதம் கூட விட்டுருங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அப்புறம் 48 நாள் அப்படி குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தினசரி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சங்கடம் இல்லாமல் இருக்கும். அதாவது தொப்பையும் அந்த அடி வைத்து தொப்பையெல்லாம் நல்லா குறைஞ்சிரும். குறையிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். உப்பிக்கிட்டு இல்லாமல் நல்லா வயிறு சமமாக இருக்கும். அதாவது நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா தான், சும்மா ஒரு சாப்பிட்டுட்டு 2 நாள் சாப்பிட்டேன் 10 நாள் சாப்பிட்டேன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் சரியில்லை அப்படின்னா சொல்ல முடியாதுல்ல. சரி, சாப்பிட்டா தான் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தேன் கலந்த அதே மாதிரி கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி 1 ஸ்பூன் தேன் ஊற்றி நீங்கள் அதே குடிக்கலாம். தேன் இல்லாமல் குடிக்கலாம். அது விருப்பப்பட்டால் அப்படி செய்யலாம். தேன் ஊற்றி குடிக்கும்போது இன்னும் அது ஒரு மருத்துவ குணம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் அந்த தேனை ஊற்றி சொல்கிறது சாப்பிட்றதுக்கு. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த தேனுனால தான் தொப்பை குறையிறது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மருந்துவே அந்த தேன் வந்து நம்மளுக்கு அது உடம்பை கொஞ்சம் இதாக காட்டுறதுக்கு தான் எனக்கு குடிக்கிறது. அதனால் பின்புற சதை, முன்புற சதை இந்த மாதிரி இருக்கிற தேவையில்லாதது தொடர்ந்து சாப்பிடும்போது நல்லா சமமாக இருக்கும். மலச்சிக்கலும் போகும், நம்மளுக்கு தொப்பையும் குறையும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த நெல்லிக்காயில் இருக்கிற அந்த கடையில் கிடைக்கிற நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இருக்கிறத வாங்கி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சிறு பருப்பு இருக்குது, இப்போ உடச்சி அந்த சிறு பருப்பை நீங்கள் ஒரு தினசரி 10 பருப்பு கூட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. அந்த உள்ளே இருக்கிற சிறு பருப்பு அந்த கொட்டைக்குள்ளே இருக்கும், நெல்லி கொட்டைக்குள்ளே ஒரு சின்ன பருப்பு இருக்கும்ல, அந்த பருப்பு ரொம்ப 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 முக்கியமான பருப்பாக இருக்குது. அதை மட்டும் ஒரு 10 பருப்பு, அது வந்து ரொம்ப சேகரித்து தான் செய்யணும், சேகரித்தா தான் கிடைக்கும். அதை வாங்கி அதை உள்ளே இருக்கிற உடச்சி அந்த பருப்பை எடுக்கணும். மிச்சம் அந்த உடச்சி அந்த பகுதியை நம்ம திரிபலா சூரணத்துக்கு கூட பயன்படுத்திக்கிறலாம். அதை பொடி பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். அந்த பருப்பு வந்து ஒரு தினசரி 10 பருப்பு நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையிலேயே சாப்பாட்டு பிறகு அற்புதமாக இருக்கும். நல்லா உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். கொஞ்சம் தளர்ச்சியோ கொஞ்சம் சோர்வு தட்டாமல் நல்லா தான் இருக்கும். நான் இதை எப்படி நானாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதை சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி பார்த்ததுப்போ நல்லா தான் இருந்துச்சு. வைத்திய குறிப்பில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெரியல. இது வந்து நானாக தான் பார்த்து ஒரு தடவை நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தட்டி பார்த்து அந்த உள்ளே இருக்க பருப்புகளை சாப்பிட்டு பார்த்தா அன்றைக்கி நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு அப்படி வாங்கி நிறையா சேகரித்து சாப்பிடணுன்னு தான் இப்போ நினச்சிருக்கேன். அதே மாதிரி செய்யணும். நீங்களும் அந்த பருப்பை வாங்கி அதை நெல்லி முள்ளி விதையை வாங்கி அந்த பருப்பை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அதுவும் அதாவது நம்ம சோர்வு இல்லாமல் இருந்தால் நம்ம நிறைய வேலை பார்க்கலாம்ல, நிறைய வேலை பார்க்கலாம். சும்மா படுத்து தூங்கி எந்திரிச்சிருக்க தேவையில்லை. எனக்கு முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏதோ கொஞ்சம் நேரம் படுத்தோம், ஒரு அரை மணி நேரம் படுத்தோம், 1 மணி நேரம் படுத்தோம்னா அப்புறம் எந்திரிச்சு நம்ம கொஞ்சம் வேலையை பார்க்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். சும்மா போய் படுத்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும்.
அதனால் அந்த அதாவது நம்மளுக்கு தேவையானது என்னென்ன, கொஞ்சம் சோர்வு இல்லாமல் இருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, எதுனா செய்யலாம் அப்படின்னு பார்த்து செஞ்சுக்கிறணும். அது செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம தானே கவனிச்சுக்கிறணும். அப்புறம் பார்த்துக்கிட்டு அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன தேவை, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வர சொல்லுங்கள். வீட்டில் இருக்கவங்கள வாங்கியாந்து கொடுப்பாங்க எது தேவையாக இருந்தாலும். நீங்கள் அதே தேவையில்லை. ஏன்னா பெரியவங்களாக இருக்கிற பட்சத்தில் அதை சொல்ல வேண்டியது இருக்குது. தேவையான இது வீட்டில் இருக்கவங்கள சொல்லிவிட்டா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எதுவும் செய்ய முடியாது, எனக்கு செய்ய முடியாது, அது அவங்க தான் செஞ்சு தரணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தாமல் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கே திருப்தியாக இருக்கும். மற்றவங்களுக்கும் சரியா பரவாயில்ல அப்படின்னு தோணும். அவங்களே செஞ்சுக்கிறாங்க முடியல. நான் தான் சொல்கிறேன், முடிஞ்சால் நம்ம எது வேணாலும் செய்யலாம் தானே. அதுக்காக தான் சொல்கிறேன். முடியாத பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் செய்யணும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுதான் முக்கியம். இது வரைக்கும் சொன்னது நான் கேட்டு தெரிஞ்சதில் சொன்ன வைத்திய குறிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை செயல்படுத்துங்க. சிறப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருக்க. நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.